மாலை செஞ்சு வந்திருக்கோம் பாருங்க. இங்கே நைட்டு வரலாம் சரியான தண்ணி சவுண்டு காட்டுதுங்க. இப்போ தண்ணியே இல்லைங்க, தண்ணியே வராத மாதிரி தெரியுது. இந்த தண்ணி சரியான தண்ணியாக இருந்தது. இந்த ரோட்டெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன் நாட்டுக்கு நைட்டு. இங்கே யாருங்க சாமி. நைட்டு இந்த ரோட்டில் தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தானா. சுரேஷு, ஏன்டா சுரேஷ் இப்படி பண்ணுற நீ? கம்முன்னு 500 போனாலும் போயிட்டு போதும், நைட்டு ஒரு இடத்துல தங்கியிருக்க வேண்டியதானடா. இதோடங்க இன்னும் 2 இடத்துல நிலச்சரிவு நடந்தது. இருந்தா இருக்காருங்க. இந்த இதெல்லாம் எனக்கு அள்ளு விட்டுருச்சுங்க. வண்டி அப்படியே ஸ்லிப் ஆகிடுச்சுங்க. ஏன் கேட்குறீங்க? ஸ்லிப் ஆகிங்க பெருங்காய்ச்சிங்க. பார்த்தீங்களா எப்படி இதாக இருக்குன்னு பாருங்க. இந்த இடமே நான் வண்டியை ஸ்லிப் ஆகிடுச்சுங்க. அப்படியே வழுக்கிட்டு போகுது. ஏன் கேட்குறீங்க? பயங்கரமான நைட்டு இந்த இடத்துல சரியான அனுபவம். இந்த அனுபவமில் சுரேஷு பார்த்து கவனமாக ஓட்டுற வண்டி. என்னன்னு தெரியலைங்க, தலை பாரம் அடிக்குதுங்க. இன்ன வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தது வண்டி. இப்போ என்னடானா திடீர்னு தலை பாரம் அடிக்குது. காலையிலேருந்து தண்ணி சரியாக குடிக்கலைங்க, அதனால இருக்குமோ. ஏதோ ஒரு இடத்துல நிறுத்தி தண்ணி ஒரு கேனை வாங்கி நல்லா ஒரு 1/2 கேனை குடிக்கணுங்க. குடித்தா தான் வந்து கரெக்டாக இருக்கேன். இல்லை வயிறு காலியாக இருக்குன்னு தானே ஒரு மேயை வாங்கி சாப்பிட்டேன். அப்புறம் இப்படி அப்போ ஆடி மலையில் வண்டி ஓட்டுறதுக்குலாம் எங்கள் அப்பாலேருந்து எங்கள் அம்மாவில் வரைக்கும் கூப்பிட வண்டியாக இருக்குங்க. இன்னும் 2-3 நிலச்சரிவு இருக்குங்க, சரியான சரிவு. அதெல்லாம் நைட்டு ஓட்டிகிட்டு வரவங்களே யார் ஓடிடு, தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு இந்த இடமெல்லாம் ஓடி வந்தாங்க. நைட்டு பாருங்கள், இந்த மாதிரி இடத்துல தான் தாண்டி தாங்க வந்தேன். பாருங்க ஏமாந்தால் என்ன இருக்குங்க நைட்டு பரவலோகம். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. மேலே பாறையை காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குங்க. ஒரு இதாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் பாறையை குடஞ்சி இந்த ரோடு போட்டிருக்காங்க. இதெல்லாம் பாறையை வெட்டி விட்டு இந்த ரோடை போட்டிருக்காங்க. பாருங்க தண்ணி நைட்டு 6 மாதிரி ஓடிச்சுங்க அந்த இடத்துக்கிட்ட. வண்டியே இந்த இடத்துலலாம் ஓட்ட முடியலைங்க. இப்போ தண்ணியே தான் கம்மியாக இருக்குங்க. நைட்டு அப்படி ஓடிட்டு வந்ததுங்க. இன்னும் இந்த வீடியோவில் போக உங்களுக்கு வீடியோ இருக்குங்க, காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஒரு கருக்கு நாய் இப்போ இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ வரலைங்க, தண்ணி எதுவும் வரல. நைட்டுக்கு மழை பெஞ்சு தண்ணி வந்துகிட்டே இருந்ததுங்க. எங்கே மேலேருந்து சரிஞ்சிருமோ வச்சிருமோன்னு சொல்லிட்டு ஒரு பயமாகவே இருந்ததுங்க. இது கரெக்டாக வந்து அந்த இதுக்கிட்டே வந்து வேற ஒரு கார்காரன் வந்துட்டாப்புலைங்க. வந்து இது பண்ணிட்டாப்புல, வண்டியை நிறுத்திட்டாப்புல. அதுக்கப்புறம் அவர் காரை மூவ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்தேங்க. இங்கே பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்களா வண்டி பகல் நேரத்தில் இப்படி திணறுது. நைட் நேரத்தில் யோசனை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இந்த இடம் வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க. பயங்கரமான பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஆமாம் இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்துக்கங்க எத்தனை நிலச்சரிவை சந்திச்சிருக்கோம்ல. ஒரு காட்டுப்பாதை ரோடு இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்க, அந்த ரோடை வந்து பிளாக் பண்ணி வச்சிட்டாங்க. கேட்டால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாதி தூரத்துக்கு வந்து பிளாக் பண்ணி வச்சிட்டாங்களாம்மா. அதனால் வந்து கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி பண்ணி விட்டாங்க.
இந்த ரோட்டில் வழியை காமிச்சாங்க. இந்த ரூட்டில் வந்துட்டுருக்கேன். இந்த விசாரிக்கணும், இந்த ரூட்டா இந்த கரெக்டான ரூட்டாக என்னன்னு தெரியல, விசாரிக்கணும். கேட்டாங்கண்ணா, போலீஸ் கேட்ட இந்த ரூட்டில் போப்பா தம்பி அப்படின்னாரு. சரின்னு சொல்லி இந்த ரோட்டில் வந்துட்டுருக்கேன். எதுக்கு விசாரிப்போம், விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம மாட்டுக்கு ரூட்டு மாறி வந்து நம்ம போக வேண்டிய ரூட்டுக்கு போகாமல் நம்ம சுற்றி வர மாதிரி வந்துருச்சுன்னா கேட்டுக்கலாமா? எதுவும் கேட்டுக்கலாம். ரூட்டு மேப்பில் போட்டு பார்ப்போமா? ஒரு 10 நிமிஷம் பாருங்கள். நான் எந்த ரூட்டில் போகிறது என்னன்னு கேட்டுட்டு நான் அப்புறம் உங்களுக்கு டானுங்க. அதனால் அதில் வண்டியை பூரா பிளாக் பண்ணி வச்சிட்டானுங்க. நான் அந்த காடை எதிர்பார்த்து தான் வந்தேன். இப்போ வேற ஒரு காட்டுக்குள்ளே வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். எப்படின்னு பாருங்கள். இந்த காட்டுக்குள்ளே போக்குவரத்து அதிகமாக இருக்குமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். நம்ம காட்டுக்குள்ளே விரும்பி ஓட்டுறது தான் நம்ம நினச்சி வந்தோம். அதில் எனக்கு தெரியும் ஃபஸ்ட்டு. ஏன்னா மழை அத்தனை மழைங்க, நேற்றுக்கெல்லாம் சரியான மழை அடித்து ஊற்றுன்னு ஊற்றுச்சுங்க. எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக அது பிளாக் பண்ணியிருப்பானுங்க அந்த ரோடை அப்படின்னு. அவர் இந்த ரோட்டை திருப்பி விட்டானுங்க. அந்த ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆகும், பாதி தூரத்தில் போய் ஜாயிண்ட் ஆகும் அப்படின்னானுங்க. பாதி தூரத்தில் இல்லைங்க, அந்த ரோடே முடிஞ்சு போச்சுங்க. முடிஞ்சு போய் வந்துருச்சு. வேறு அந்த ரோடை முடிஞ்சு போயிங்க, நம்ம வந்துட்டோம். ஆனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பரவாயில்ல விடுங்க. ஆனால் சரியான ஒரு ரோடுங்க இந்த ரோடு. நம்மளால் வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு. ஆனால் மழை அத்தனை மழை ஊற்றுச்சுங்க நேற்றுக்கு. அதான் நேற்றுக்கு நானே சொல்கிறேன், ஒரு 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர், அதான் ஒரு 5 மணி நேரங்க மழை போட்டு பாட்டுல வெளுத்து வாங்கிச்சுங்க. அதனால தான் அந்த ரோடை பிளாக் பண்ணிட்டானுங்களாட்டுக்கு. சரி பரவாயில்ல விடுங்க. இந்த ரோடை பாருங்கள், இந்த பள்ளத்தாக்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க, எப்படி ஒரு அழகுன்னு பாருங்க. எப்படி ஒரு அழகுன்னு பாருங்க. இந்த ரோட்டில் போயெல்லாம் அந்த மாதிரி காடு எதுவும் இருக்குமா என்னன்னு பார்ப்போங்க. நம்மளோட பயணமே காட்டு பயணமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது என்னடானா இப்படி போச்சு. ஆனால் இது பாருங்க, இதுவும் காட்டுக்குள்ளே தாங்க போகுது. ஏதோ வண்டி போக்குவரத்து அதிகமாக இல்லை. ஆனால் மனுஷங்க ஒவ்வொரு ஆள் நடந்து போகிறாங்க. எப்படி இப்படி நடந்து பயம் இல்லாமல் நம்மளும் ஒரு 7 மணி 8 மணிக்கெலாம் நம்ம போக வேண்டிய கிலோமீட்டர் போய் ரீச் ஆனால் மட்டும்தாங்க நம்ம நைட்டு தங்க முடியும். ஏன்னா ஏகப்பட்ட ரிஸ்க்குங்க, ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு ஆகி போயிடும். ஒரு பொம்பளையெல்லாம் சர்வசாதாரணமாக நடந்து போகிறாங்களே, பிள்ளைகளும் நடந்து போகிறாங்க. ஆனால் நடக்க முடியாமல் தான் நடந்து போகிறாங்க பாவுங்க. நம்ம என்னத்தை சொல்கிறது உங்களுக்கு, அவங்க போகிற ரூட்டும் கரெக்டான ரூட்டானு தெரியல. ஒரு அற்புதமான அழகான இயற்கை காட்சி. பச்சைக்கு இடையில் எப்படி ஒரு பில்டிங்னு பாருங்கள். அதுக்குள்ளே ரோடு எங்கேருந்து வருதுன்னே தெரில. தெரிஞ்சதுன்னா கூட போய் ஒரு ஏரியாவில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கூட வரலாம். இது பாருங்க, அவ்வளோ அற்புதங்க. சொச்சா சூப்பருங்க. சரி வாங்க, இன்னும் நம்ம போக வேண்டிய கிலோமீட்டர் வேறு அதிகமாக இருக்குது. நம்ம வாட்டுக்கு அங்கங்கே நின்று வீடியோ எடுத்துகிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் எத்தனை மணி நேரம் வீடியோ எடுத்தாலும் நம்ம அரை மணி நேரம் வீடியோ தான் போட போகிறோம். ஆனால் எந்த ஃபுட்டேஜ் நல்லா இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போடணும் இல்லைங்க. அதுக்காக தான் வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குது.
இங்கே ஒரு வீடியோ ஒன்று ஓடிட்டே இருக்குது. ஓடட்டும் ஓடட்டும். ஆனால் சரியான ஒரு இங்கெல்லாம் வந்து டூ வீலர் இல்லைன்னா, டூ வீலர் ஜீப் இல்லைன்னா இங்கே வந்து போக்குவரத்துலாம் பயங்கரமான இடைஞ்சலுங்க. பஸ்ஸெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா கதைக்காகாது. பஸ்ஸெல்லாம் எதிர்பார்த்தோம்னா கதைக்காகாது. ஏதோ போக்குவரத்து கண்டிப்பாக வந்து நம்ம கையில் ஒரு வண்டியோ ஒரு காரோ ஒரு ஜீப்போ ஏதோ ஒன்று இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் இந்த போக்குவரத்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க பயங்கரமாக இதாக இருக்கும். குறுங்கிய ரோடு பாதை எப்படி இருக்குன்னு வருங்க. ஒரு கார் ஒன்று உள்ளே வந்துருச்சுங்க. இந்த ரோடு நல்லா இருக்க மாட்டேங்க. பாப்பா ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்க. அடா 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 அடா. இதுவும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போக மாட்டேங்குங்க இந்த ரோடுமே. ஏற்கனவே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் ஃபுல்லாக வந்துட்டுருக்கோம். இந்த ரோடும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போக மாட்டேக்கு. இங்கே மூங்கிலாம் வச்சுருக்காங்களே, எந்த கோயிலுக்கு போகிறதுக்குன்னு தெரியலையே. இது இடம் வேறு, லொக்கேஷன் வேறு பார்க்கணுமே. இருங்க பார்க்குறேன். இன்னும் தடியெலாம் வச்சுருக்காங்களே, அதனால் லொக்கேஷனுக்கு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது பரவாயில்ல, பயங்கரமான கில்ஸ் ஏரியாக்குள்ளே தாங்க போக மாட்டேங்குங்க அந்த வண்டியுமே. ஆமாங்க, நல்ல ஒரு கில்ஸ் ஏரியா தான். பரவாயில்ல. எப்படி ஒரு அற்புதமாக இருக்குன்னு வருங்க. அங்கங்கே தண்ணி வந்து ஏகப்பட தண்ணி வருதுங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இல்லைடாவே அதாங்க அங்கே நிலச்சரிவு வந்தனால ரோடு போல் இந்த பக்கத்தில் மாற்றி விட்டாங்க. வண்டி போல் இந்த பக்கத்தில் தான் வருது போகுதுங்க. அதனால தான் வந்து இப்போ இத்தனை இது இந்த வண்டி இதில் வந்து இப்போ வராத மாதிரி இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்க மாட்டேங்குது இந்த ரோடெலாம். எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு வரும். இங்கேயே சின்ன சின்ன வீடுகள்லாம் இருக்குதுங்க. ஆனால் ஏரியா நல்ல காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே தானே வேணும். நம்ம தனிமையில் நம்ம மட்டும் காட்டுக்குள்ளே வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அந்த மாதிரி இதாக இருந்ததுன்னா பார்க்குறக்கு அருமையாக இருக்கும். சரி போதுங்க. அதாவது நல்ல ஓரளவுக்கு காட்டுக்குள்ளே போதுங்க வண்டி. ஆமாம், நம்ம எதிர்பார்த்த காடு இல்லாமல் போச்சுங்க. அதுதான் இப்போ எனக்கு ரொம்ப வருத்தம். இதுவும் வந்து ஓரளவுக்கு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். இப்படி போயிட்டுருக்குன்னு வரும். அடர்ந்த காடு எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த சைடு பாருங்க, தெரியுதுங்களா? இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போகிறதுக்கு தானே நம்மளுக்கு சந்தோஷம். வேறு இந்த காட்டுக்குள்ளேயே வாக்கிங் போகிறாங்களே, எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த காடு. இதுலையுமே வந்து வீடுகள்லாம் இருக்க மாட்டேங்குங்க. ஆனால் ஓரளவுக்கு வீடு கம்மி, ஓரளவுக்கு காட்டுக்குள்ளே போகுது. தெரியுதுங்களா? நல்லா ஒரு இதாக போயிட்டுருக்குது. போட்டு இப்படி போகிறது தான் நம்மளுக்கு நல்லது. இங்கே ஹோட்டல்
இந்த குளிர்லேயும் வந்து எப்படி தான் அவங்க துணி துவைக்கிறாங்கன்னு தெரியலிங்க. சாமி, சுடு தண்ணி வச்சு துவைப்பாங்களோ? எனக்கு அதுதான் ஒரு டவுட்டாக இருக்குது. யாராச்சுன்னா துணி துவைச்சாங்கன்னா வாங்கி பார்த்துடலாமா? ரொம்ப ஒரு இதாக இருக்குது. இந்த ஜாலியாக வாக்கிங் போயிட்டு அப்படியே ஒரு அற்புதமான இடம் தாங்க இது. ஜம்முன்னு இருக்குதுங்க.